அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நெட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த வீடியோ சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் நம்ம மின்காந்த அலைகள், ஆங்கிலத்தில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி பார்க்க போகிறோம். என்ன கேள்வி சார் அப்படின்னு சொன்னா, இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு மின்காந்த அலையின் காந்த புலத்திற்கான வீச்சு 3 × 10⁻⁻6 டெஸ்லா. டெஸ்லா என்பது காந்தப்புலத்திற்கான அலகு, நமக்கு தெரியும். எனில் மின்புலத்தின் வீச்சு எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க. வழக்கம் போல 4 தெரிவுகள். நம்பர் 1 100 வோல்ட் மீட்டர் பவர் -1, அல்லது வேற மாதிரி சொன்னா வோல்ட் பெர் மீட்டர், 300 வோல்ட் பெர் மீட்டர், 600 வோல்ட் பெர் மீட்டர், நான்காவதாக 900 வோல்ட் பெர் மீட்டர் என்று 4 இதுகள் கொடுத்திருக்காங்க. இப்ப நமக்கு தெரியும் சீனா என்ன சார், மின்காந்த அலைகளுடைய திசை வேகம், ஒளியின் திசை வேகம்னு சொல்லலாம். ஒளி என்பதே மின்காந்த அலைகள் தானே, அதனால மின்காந்த அலையின் திசை வேகம்னு சொல்லலாம். அது எவ்வளவு சார், 3 × 10⁻8 மீட்டர் பெர் செகண்ட். அது நமக்கு தெரியும். சரியா? இப்ப இந்த ஈக்குவேஷன்ல C is equal to E0/B0. அப்ப E0ங்கிறது என்னது, மின்புலத்தின் வீச்சு. B0ங்கிறது என்னது, காந்தப்புலத்தின் வீச்சு. இப்ப இந்த B0 அந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா E0 is equal to C × B0. இந்த E0 தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா, மின்புலத்தின் வீச்சு. B0 தான் கொடுத்திருக்காங்க இல்லையா, 3 × 10⁻⁶ டெஸ்லா. ஓகே, அப்போ E0 is equal to C, அதாவது 3 × 10⁻+8, அப்புறம் B0 3 × 10⁻⁻6. ரெண்டு பேருக்கு என்ன சார் வரும், 3 9, இங்க +8 இருக்கு, -6 இருக்கு, அதனால நெட் ரிசல்ட் 10⁻+2. 10⁻+2 என்னது, 100. 9 × 100 எவ்வளவு, 900. ஸோ 900 வோல்ட் பெர் மீட்டர், அல்லது வோல்ட் மீட்டர் பவர் -1. ஸோ இதுதான் E0, மின்புலத்தினுடைய வீச்சு ஆக இருக்கிறது. அது நமக்கு கொடுக்கப்பட்ட 4வது தெரிவு, 4வது ஆப்ஷன் 4 is the right answer. ஓகே, நம்ம இந்த மின்காந்த அலைகள் அப்படிங்கிற இந்த சாப்டர்ல இன்னும் ஒரு 6 கேள்விகள் நம்ம பார்க்கலாம். அதற்கு பிறகு வேற ஒரு சாப்டர்ல வேற கேள்விகள் நம்ம பார்ப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.